வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு கிரிவலம் திருவண்ணாமலைக்கு வந்து சனிக்கிழமை வந்துட்டு எப்பயுமே நம்ம போவோம். இந்த வாட்டி வந்துட்டு சரி சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு வழி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கோம். நிறைய பேர் போயிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து கோபுர தரிசனம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து மேற்கு வாசப்படி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நடந்து போனால் சிக்னல் வந்துட்டு தெரியும். ஸோ 1 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம நடந்து வந்தாச்சு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த ரமணாசிரமம்லாம் தாண்டி நம்ம வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ சாட்டேன்றதுனால வந்து ரஷ் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 3வது லிங்கம் யமலிங்கம் வந்துச்சு. ஓரளவுக்கு டாலரபிள் ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம பீப்புள்ஸும் இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு கன்னடா பீப்புள்ஸ், அதே மாதிரி தெலுங்கு பீப்புள்ஸும் நிறைய பேர் ஃபேமிலியாக வருவாங்க. ஓகே. இந்த ஆன் த வேல பார்த்தோன்னா ஐஸ்வர்யேஸ்வரர் சொல்லிட்டு டெம்பிள் இருக்கும். அடுத்தது வந்து விஸ்வாமித்திரர் துவாரகீஸ்வரர் இவங்க திருமணிவாசர் அவங்களோட இருக்கும். நம்ம நடந்து போகிறச்சே பார்த்தீங்கன்னா இந்த மான்கள்லாம் கூட்டமாக வரும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவில் வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்குமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இடைக்காடர் அவங்களோட ஜீவசமாதி பார்த்தோம். இந்த மாதிரி வந்துட்டு குழுவாக வந்துட்டு பதிகம்லாம் படிச்சுட்டு எல்லாம் வாசிச்சுட்டு போவாங்க. சந்திரலிங்கம் தரிசனம் இது. சந்திரலிங்கம் உள்ளே போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணோம். இது வந்து குபேரலிங்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி நிறைய பேர் எல்லா லிங்கையும் போய் பார்ப்பாங்களோ இல்லையோ, குபேரலிங்கம் உள்ள வந்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு பர்வதமலை கிராஸ் மாதிரி வரும்.